ஹாய் வணக்கம் மதுரை நிஷாங்க. நம்ம பாருங்கள், இந்த சுவரொட்டி வாங்கியிருக்கோம். இந்த சுவரொட்டியில் இந்த கொழுப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இது எல்லாத்தையுமே இந்த ஜவ்வு மாதிரி உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த சுவரொட்டி எல்லாமே எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 150 ரூபா. சும்மா ஒன்றும் இல்லை, சும்மா சதை தான். ஆனால் அப்போ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, கிடைக்கிறதும் இல்லை. அதனால் போதும் இதுவே கிடைத்தால் அப்படின்னு சொல்லிட்டுன்னு 150 ரூபாய்க்கு 3 வாங்கிட்டு வந்திருக்கோம். வெட்டி எடுத்தால் தான் நச்சுக்குன்னு இருக்காது. கொழுப்பு தெரியும் சாப்பிடும்போது. இப்படி இதை எடுத்துட்டிங்கன்னா இந்த பாருங்கள், சிசர் வச்சு தான் வெட்டணும். அருவாமனையிலலாம் நறுக்கக்கூடாது. சிசர் வச்சு இங்கே பாருங்கள் எப்படி, அவ்வளோதான். இப்போ இதை இதில் இருக்க பாருங்கள் இந்த கொழுப்பு. இந்த கொழுப்பு மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேகம், நம்ம அதை வெந்ததுக்கப்புறமும் நம்ம சாப்பிட்டாலும் நச்சுக்குன்னு மெல்றா அப்படியே இருக்கும் அந்த கொழுப்பு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வெட்டியாச்சு. இந்த ஜவ்வு ஃபுல்லாக வெட்டியாச்சு. இதே நீ தனியாக அது சும்மா வேஸ்ட்டு தான். இப்போ இதை நம்ம வேக போடணும். நம்ம பாருங்கள், அடுப்பில் சட்டி வச்சாச்சோம். சரிங்களா, அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், வெறும் பெப்பர் பொடி பாருங்கள். நல்லா பெப்பர் பொடி நல்லா கொஞ்சம் தூக்கில் போட்டால் நல்லா காரமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வேறு எதுவுமே இதில் பொருள் கிடையாது. கொஞ்சோன்னு தூள் உப்பு. ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க இது, ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. நம்ம உடம்புக்கு ஹெல்த் உள்ளது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். பாருங்கள், கொஞ்சமாச்சும் பிளட்டு வெளியில் வந்திருக்கான்னு பாருங்கள். பிளட்டே வெளியில் வராது. இப்போ இதை எடுத்து பாருங்கள். இன்னும் நீங்கள் இதில் போட்டதுக்கப்புறம் கூட உப்பு போடலாம், பெப்பரும் போடலாம், ஒன்றும் இது கிடையாது. ஆனால் பிளட்டே வெளியில் வராது. நீட்டாக பாருங்கள். ஆயிலே இதுவே ஜாஸ்தியாக இருக்குது. ஆயில் கொஞ்சமாக தானே போட்டோம் நம்ம. ஒரு 1/2 மணி நேரத்தில் வெந்துருங்க. ரொம்ப டைம்லாம் கிடையாது. நீங்கள் அருவாமனை நறுக்குனீங்கன்னா கண்டிப்பாக பிளட்டு வெளியில் வரும். அதனால் நீங்கள் அருவாமனை நறுக்கக்கூடாது, சிஸ்டரில் நறுக்கு. கலர் மாறிட்டே வரும். அப்படியே நல்லா வெந்துட்டுருக்கிறது தெரியும் உங்களுக்கு. எப்படி வேகுது பாருங்கள், எப்படி வேகுது. படன்னு ஒரு பொட்டு கூட பிளட்டு வெளியில் வராது. நீட்டாக சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். வெறும் பெப்பரு உப்பு மட்டும் போடுங்க. பெப்பரும் சால்ட்டு மட்டும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாருங்கள். அவ்வளோதான், வெந்துருச்சு. பாருங்கள், இவ்வளோண்டு தான் ஆயில் ஊற்றணும். இதில் ஆயில் எப்படி வச்சு பாருங்கள். அதனால ஆயில் சும்மா லேசாக காமிச்சா போதும். இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா. இதை எடுத்து வச்சு சாப்பிட்டு விட்டுதான். 10 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப அதிகமாக வேகணும்னு இல்லை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாருங்கள்.